ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவை விரிவு செயலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த புதுசாக வீடியோஸ்லாம் இன்னோவேட்டிவாக போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முதல் லெசன்லேருந்து பார்க்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். இப்போது இது நமக்கு லெசன்லேயே வருது, இருந்தாலும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, திராவிட மொழிகள்லாம் உங்களுக்கு தெரியும் இருக்கு இல்லையா? எல்லா திராவிட மொழிகளையும் அந்த இலக்கணத்தை எல்லாத்தையும் ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. யார்? ராபர்ட். அது அவர் அழகாக நல்லா எழுதியிருக்காரு. அதனால் ராபர்ட் எல்லாரும் என்ன சொன்னாங்க? சூப்பர், நல்லது, நல்லான்னு சொன்னாங்க. அதுதான் வெல். ராபர்ட் கால்ட் வெல். நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் புரியறதுக்காக. அது போல் சொல்லியிருக்காங்க. அப்போ ராபர்ட் கால்டுவெல் எதுக்காக? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், எல்லா இலக்கணத்தையும் ஒப்பிட்டு எழுதுனதுனால ராபர்ட் கால்ட் வெல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும், மனவை முஸ்தபா. இது தாபாலாம் இருக்கு இல்லையா? போய் ஃபுட்டு சாப்பிடுவாங்க, தாபா, பஞ்சாபி தாபா எல்லாம். அந்த தாபாலாம் மோஸ்ட்லி யார் ஒர்க் பண்ணுவாங்க? நார்த் இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கு நம்ம பேசுகிற தமிழ் புரியாது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட மொழிபெயர்த்து சொல்லுவோம், ஸ்லாங் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் ஒளிபெயர்ப்பும் பண்ணுவோம். அப்போ மொழிபெயர்ப்பு ஒளிபெயர்ப்பு எங்கே பண்ணுவோம்? தாபாவில் பண்ணுவோம். அப்போ தாபான்றதுனால இந்த தபா ஞாபகம் வச்சுக்கிட்டு மனவை முஸ்தபா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். இது என்னென்னா, மாணவர்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அவங்களுக்கு எழுதுகிற தமிழை எப்படி எழுதியிருக்காருன்னா, அவர் சொக்கி போகிற அளவுக்கு எழுதியிருக்காரு. மாணவர்களே சொக்கி போகிற அளவுக்கு எழுதியிருக்காரு. அப்போ சொக்கின்றது என் சொக்கன் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இயல் 2, அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாரதிதாசன். இது எல்லாருக்குமே தெரியும், அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தான். சப்போஸ் பாரதியாரா பாரதிதாசனான்னு கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்கு, பாரதியார் நேமை பிரிக்க முடியாது, பாரதி யார் பிரிக்க முடியாது இல்லையா? ஆனால் பாரதிதாசன் நேமை பிரிக்கலாம். பாரதி தனியாக, தாசன் தனியாக பிரிக்கலாம். அப்போ தாசனோட சிரிப்பு அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாசனோட சிரிப்பு அழகாக இருக்கும். அப்போ அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தான். அதுக்கு அடுத்து தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். இது பார்த்திங்கன்னா, இது சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாதன்றவர் ஒரு பர்சன், நாதன்றவர் கோமாவில் இருக்கிறாரு. அவர் கோமாவிலேருந்து தெளிஞ்சு எழுந்ததும் என்ன பண்ணுவார்? தண்ணீர்னு கேட்பார். எப்படி கேட்பார்? தண்ணீர்னு கேட்பார். கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க குடும்பமே சுவாமிக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏன்? அவர் கோமாவிலேருந்து தெளிஞ்சிட்டார் இல்லையா? அதுக்கு சுவாமிக்கு நன்றி சொல்லுவாங்க. இது எப்படி லிங்க் பண்ணணும்னா, இந்த நாதன் இது இருக்கு பாருங்கள். இது தண்ணீர்ன்றது அந்த நூலோட பெயர். தண்ணீர் கேட்டால் குடும்பமே சுவாமிக்கு நன்றி சொல்லும். சுவாமின்றது இந்த சுவாமிநாதன். முக்கியமான வார்த்தை இதுதான், கோமா. அப்போ கோமாவை கோமல் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். இது புரியும்னு நினைக்கிறேன். நாதன்றவர் கோமாவில் இருக்காரு. கோமா தெளிஞ்சு தண்ணீர்னு கேட்டதும் அவங்க குடும்பமே சுவாமிக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ கோமல் சுவாமிநாதன். அடுத்து தண்ணீர் தேசம் வைரமுத்து. இதுக்கு என்ன பண்ணணும்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம் இருக்கு இல்லையா? அதுவும் வைரமுத்து எழுதுனது தான். அதுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது கூட வாங்கியிருக்காரு 2003 வருடத்தில். இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கள்ளிக்காட்டு இதிகாசன்றது என்ன? கள்ளிக்காடுன்றது தண்ணி பஞ்சம் இருக்கிற இடம். அந்த இடத்துக்காக ஒரு இதிகாசமே எழுதி சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டாரு வைரமுத்து. அப்போ என்ன பண்ணுறாரு? நம்ம தண்ணி இல்லாத இடத்துக்கே ஒரு இதிகாசம் எழுதியிருக்கோம், அப்போ தண்ணீர் தேசத்துக்கும் ஒன்று எழுதுவோம், ஒரு நூல் எழுதுவோம்னு சொல்லிட்டு தண்ணீர் தேசத்துக்கும் வைரமுத்து எழுதியிருக்காரு. அப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க வைரமுத்துன்னு. அதுக்கடுத்து வாய்க்கால் மீன்கள், இறையன்பு. யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் ஃபிஷ் டேங்க் இருக்கும். அந்த ஃபிஷ் டேங்க்கில் இருக்க ஃபிஷ் மேலெல்லாம் நம்ம வீட்டில் பசங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் வாய்க்காலில் இருக்கிற மீன் மேலே யார் அன்பாக இருப்பாங்க? இறைவன் மட்டும்தான் அன்பாக இருப்பார். இறைவன் தான் அன்பாக இருப்பார். சொல்ல வரது புரியுதுங்களா? வாய்க்கால் மீன்கள், இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் மேலே யார் அன்பாக இருப்பாங்க? இறைவன் தான் அன்பாக இருப்பார். இறைவனுக்கு இறை, அன்பாக இருப்பார் இல்லையா? அதுக்கு அன்பு. அப்போ இறை அன்புன்னு லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து மழைக்காலமும் குயிலோசையும், மா கிருஷ்ணன். இதுக்கு ஏன் விஜய் டிவி மகாபாரதம் போட்டிருக்குன்னா கவனிங்க. மழை காலத்தில் நமக்கெல்லாம் ஒரு கோல்டு வந்துருச்சுன்னா தொண்டை கட்டிக்கும், வாய்ஸ் சரியாக இருக்காது. ஆனால் மழை காலத்தில் கூட குயில் ஓசை மாதிரியே அவரோட வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கும். யாரோட வாய்ஸு? விஜய் டிவி மகாபாரதத்தில் வர கிருஷ்ணரோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்களே. கிருஷ்ணரோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அதில் அது மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. மழை காலத்தில் கூட அவரோட குரல் குயில் ஓசை போல் இனிமையாக இருக்கும். யாரோட குரல்? கிருஷ்ணரோட குரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 லெசனுக்கு இது முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்டு.
வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.